வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங் எபிசோட் என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த டீலர் கொடுத்தார்ல, அவர் வந்து அந்த விளம்பரத்தை பார்க்குறாங்க. இந்த முத்துவோட ஃபேமிலி ஃபுல்லாக நடித்தாங்கல்ல, அதை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆடு. அதே மாதிரி மீனாவும் முத்து ரொம்ப தத்துரூபமாக நடிச்சிருக்காங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அதேமாதிரி முத்துவும் மீனாவும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த ஓனர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப தத்துரூபமாக நடிக்கிறீங்க, உங்கள் அப்படியே நேச்சுரலாக இருக்குது நீங்கள் நடிக்கிறத பார்த்தா. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மொத்தமாக 6 கம்பெனி இருக்குது, மொத்தமாக 6 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் எப்போவுமே ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அம்பாசெடர் ஆகிடுங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு தான் அம்பாசெடர் ஆவீங்கன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்களா நீங்கள் என்னோடய கம்பெனிக்கே அம்பாசெடர் ஆகிட்டீங்க அப்படின்னு. முத்து, சார் இன்னும் சார் எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இன்னும் முத்து, நீங்கள் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களே, ஏன் முத்து நீங்கள் நடிங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், ரொம்ப கடமாக இருக்குது. இப்போ நான் நடிக்க வந்தேன் அப்படின்னா எனக்கு காசு அவ்வளோவா கிடைக்காது. நான் இப்போ வண்டி ஓட்டினேன்னா எனக்கு கொஞ்சமாச்சும் காசு நிற்கும், நான் அதை வச்சு ஏதாச்சும் மூட்டுருவேன், ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்றாரு. முத்து, என்ன முத்து சொல்கிறீங்க, நான் ஒரு ஆடுக்கே கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா தரேன் ஒரு ஆளுக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஆமாம் முத்து, ஒரு ஆடுக்கு ஒரு 20 லட்சம், அது மினிமமாக சொல்கிறேன், மேக்ஸிமம் ஒரு 50 லட்சம் வரைக்கும் போகும் ஒரு ஆளுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 30 லட்ச ரூபா தரேன், ஒரு கம்பெனி இப்போ ஆட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் நடிச்சு தரீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் பண்ணுவேன் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. மீனை வந்து அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே ஆச்சரியத்தில் இருக்காங்க. 20 லட்சமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தில் அவங்க அப்படியே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த டீலர் ஓனர், டீலர்ஷிப் கொடுத்தார்ல அந்த ஓனர் வராரு வீட்டுக்கு. வந்து முத்து, என்ன அவங்க முடிவு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. எல்லோரும் இருக்காங்க அந்த இடத்துல. என்னப்பா என்ன முடிவு, ஏதோ கேட்குறாரு சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்பா அந்த மாதிரி நான் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க, என்னையும் மீனாவையும் ரொம்ப தத்துரூபமாக நடிக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் வந்து என்கிட்ட பேசினார், இந்த மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு. நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொன்னோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து சரி சொல்லுங்கள் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் சரி நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இதாப்பா அட்வான்ஸு 2 பேருக்கு 15 லட்சம், ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்ப்பா, நீங்கள் நடித்து கொடுத்துட்டு ஃபுல் பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லி காசு கொடுத்துட்டு கிளம்புறாரு. விஜயாவுக்கு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னது இது, ஒரு ஆடு நடிக்க 15 லட்சமா, இது அட்வான்ஸ் தானா, இன்னும் அதிகமாக வர தரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே வாய் பொழுந்து அப்படியே நிற்கிறாங்க, என்ன பேசுறதுனே தெரியாமல். அதுக்கப்புறம் ரோஹிணி யோசிக்கிறாங்க, இனிமேட்டு முத்து மீனாவும் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும், இவங்களை எப்படியாச்சும் வெளில துரத்திட்டோன்னா நம்மளோட ராஜ்யம் தான் இந்த வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்தோட அப்பா, முத்து மீனாவும் எங்கே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க விஜயா கிட்ட. எங்கே, அவங்க நம்ம ரூமில் படுத்துட்டு இருக்காங்க, ஏசி போட்டிருக்கேன், ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க, டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படிமே சொல்கிறாங்க. ரூஹிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆஹா இந்த ஆன்ட்டி பணம் வந்தோடனே அப்படியே மாறிட்டாங்களே, இனிமேட்டு இவங்களை வச்சு கேம் ப்ளே பண்ண முடியாது, நம்ம வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.